அக்கௌண்ட்ஸ்ல இவ்வளோ டிஃபரன்ஸ் வருது. இந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் வரதுக்கு வாய்ப்பே இல்லையே. நல்ல ப்ராஃபிட்ல தானே போயிட்டு இருக்கு. இதுல என்ன லாஸ் மாதிரி காட்டுது? என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே. ராஜேஷ் கிட்ட தான் கேட்கணும். நாளைக்கு ஆஃபீஸ் வரட்டும், என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கண்டிப்பா அவங்ககிட்ட கேட்கணும். டைம்ல யார் போனு? அட ராஜசேகர் தான். இப்பதான் நான் நினைச்சேன் அவனே ஃபோன் பண்றான். சரி அவன்கிட்ட பேசுவோம். ஹலோ ராஜசேகர், சொல்றா. என்னடா இந்த டைம்ல முத்து தூங்கிட்டியா என்ன? டிஸ்டர்ப் பண்ணிட்டான்? அதான் எதுவும் இல்ல, அக்கௌண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன், நீயே கரெக்டா கால் பண்ணிட்ட. அக்கௌண்ட்ஸா? என்னடா இந்த டைம்ல போய் பார்த்துட்டு இருக்க? ஆமா, கொஞ்ச நாள் நான் ஊர்ல இல்ல, மீட்டிங் நான் வெளியில போயிட்டேன். இன்னைக்கு தான் டைம் கிடைச்சது, அதான் பார்த்துட்டு இருக்கேன். சரி என்னடா எல்லாமே இவ்வளோ டிஃபரன்ஸ்ல இருக்கேன்? கேட்கணும் புரியல. நீ என்ன பார்த்துட்டு இருக்க? கரெக்டாக தானே மெயின்டைன் பண்ற? இங்க எல்லாமே எனக்கு லாஸ்ட்ல காட்டுது. முத்து, இப்ப இது பாக்குறதுக்கான நேரமாடா? அதை பத்தி நான் உனக்கு பொறுமையா சொல்றேன். இப்ப போன்ல சொன்னா உனக்கு புரியாதுடா. நம்ம ஆபீஸ்ல பாப்போம்ல, அப்ப சொல்றேன். ராஷிக்கு இது சின்ன விஷயமா தான் நானே அமைதியா இருக்கேன். உங்ககிட்ட கண்டிப்பா கேட்க மாட்டேன். என்ன இதுன்னு நானே பார்த்துட்டு விட்டுருவேன். ஆனா இது சின்ன விஷயம் கிடையாது. ₹1 ₹2 லாஸ்ல இல்ல, crore கணக்குல லாஸ்ல போயிருக்கு. நான் இவ்வளவு நாள் நான் பார்த்த வரைக்கும் எதுவுமே லாஸ்ல போனது கிடையாது. அதிகபட்சமான ப்ராஃபிட் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப ரீசன்ட் டேஸ்ல இவ்வளவு லாஸா? இதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன நடந்துட்டு இருக்கு எனக்கு கூட புரியல. ராஜசேகர், நீ பார்த்துப்பேன்னு உன் மேல நம்பிக்கை வச்சுதான் நான் மீட்டிங்காக அவுட் சைட் போயிட்டேன். ஆனா இங்க என்னன்னா இவ்வளவு லாஸ்ல போயிருக்கு. இது நீ ஏன் என்கிட்ட சொல்லலாம்? சரி, ஃபர்ஸ்ட் லாஸ்ல போறதுக்கான ரீசன் என்ன அது முதல்ல சொல்லு. அதுக்கப்புறம் ஏன் சொல்லலங்கிறதுக்கான ரீசனை சொல்லு. முத்து, இதை பத்தி நானே உன்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன். சரி நான் சொன்னா நீ வருத்தப்படுவேன்னு நான் சொல்லல. நானு இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி நம்ம கம்பெனி ஒன்றும் ப்ராஃபிட்ல எல்லாம் போகல, எக்கச்சக்கமா லாஸ்ல தான் போயிட்டு இருக்கு. இதை நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நானே சரி பண்ணிடலாம் தான் நினைச்சேன். ஆனா நான் சரி பண்றதுக்குள்ளாரே இதோ உன் கண்ணில் அதுவே பட்டுருச்சு. சரி, இதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாளைக்கு நான் ஆஃபீஸ்ல உனக்கு சப்மிட் பண்றேன். அப்போ உனக்கே புரியும் எதனால லாஸ்ல போச்சுன்னு. சரி ஓகேடா, நான் போனை வைக்கிறேன். நீ மார்னிங் ஆஃபீஸ்க்கு வா. நான் எல்லா டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸ் எடுத்துட்டு வந்து உனக்கு என்ன டீட்டெயிலோ கரெக்டாக சொல்றேன். முதல்ல சீக்கிரமா அதை பண்ணு. மார்னிங் சீக்கிரமா ஆஃபீஸ்க்கு என்ன இதுன்னு பார்த்து இதை கிளியர் பண்ணணும். இவ்வளோ லாஸ்ல போயிருக்கு, இது என்கிட்ட சொல்லவும் இல்லை. என்ன நீ பார்த்துட்டு இருக்க ராஜசேகர்? உன்னை நம்பி நான் விட்டுட்டு போனதுக்கு எனக்கு இதுதானா? என்ன இதெல்லாம்? சரி ஓகே, நான் டென்ஷன் ஆக விரும்பல. நீ மார்னிங் ஆஃபீஸ்க்கு வா, அங்கே வச்சு பேசிப்போம். நான் மார்னிங் ஆஃபீஸ்க்கு வந்து உனக்கு என்ன எதுன்னு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லலாம் தான் ஃபோன் பண்ணேன். இப்போ அது சொன்னாலும் நீ கேட்கக்கூடிய நிலைமையில இல்லைன்னு நினைக்கிறேன். சரிடா, நான் வைக்கிறேன். இதை பத்தி அப்புறமா பேசலாம். டேய் இரு, என்ன முக்கியமான விஷயம்? எதை பத்தி பேசுறதுக்கு வந்த? ஆமா, நீ தான் கால் பண்ண. என்ன விஷயத்தை பத்தி பேசுறதா கால் பண்ண? அதை சொல்றான். இல்லடா, இப்ப அதை சொன்னா நீ கேட்கக்கூடிய மைண்ட்ல இல்ல. முதல்ல நம்ம இதை பத்தி பேசி சால்வ் பண்ணுவோம், அப்புறமா நான் அதை பத்தி சொல்றேன். டேய் சொல்லுன்னு சொல்றேன். இதுக்காக இப்ப கால் பண்ண? என்ன முக்கியமான விஷயம் சொல்லு. ஒன்றும் இல்லடா, டூருக்கு போன நம்ம பசங்க நாளைக்கு மார்னிங் வராங்கல்ல, அதான் அன்னைக்கு ஈவினிங்கே பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனை வச்சுக்கலாமான்னு கேட்க தான் உனக்கு கால் பண்ணேன். டேய் ராஜசேகர், என்ன சொன்ன? அன்னைக்கு ஈவினிங் வா. ஆமாண்டா, அன்னைக்கு ஈவினிங்கே பொண்ணு பார்க்க வந்துடலாமான்னு கேட்க தான் கால் பண்ணேன். இப்போ நீ மைண்ட் டிஸ்டர்ப்டா இருக்க. சரி விடுறா, இன்னொரு நாள் பார்த்துப்போம். டேய் அதெல்லாம் தள்ளிப்பட வேணாம். நீ சொன்ன மாதிரி அன்னைக்கு ஈவினிங்க நீங்க வாங்க. நீங்க வரதுக்கான வழியை பாருங்க. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் நமக்கு எப்போ வரது தானே. ப்ராஃபிட் லாஸ்ங்கிறதெல்லாம் பிசினஸ்ல சகஜம் தான். இதெல்லாம் நம்ம எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். நீ முதல்ல பொண்ணு பார்க்கறதுக்கு வாங்க, கிளம்பி வாங்க. இல்லடா, இப்போ இதுக்கான உனக்கு எக்ஸ்பிளனேஷன் டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கணும்ல, அதுக்காக தான். டேய் பிசினஸ் இருந்தா ப்ராஃபிட் லாஸ் நமக்கு வரதான் செய்யும். இதை பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். நீ சொன்ன மாதிரி நீங்க முதல்ல கிளம்பி வாங்க. ஸ்ரீகுட்டியும் நாளைக்கு மார்னிங் வந்துடுவான். அவங்க வந்ததும் நீங்க ஈவினிங் வாங்க. உனக்கு கூட பிரச்சனை இல்லைல்ல? இல்லைன்னா சொல்லு, முதல்ல இதை தீர்த்துட்டு அப்புறமா கூட நம்ம அதை பத்தி பேசலாம். டேய் நான் தான் சொல்றேன்ல, இதை நம்ம அப்புறம் பார்த்துப்போம். முதல்ல பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனை பார்ப்போம். நீங்க முதல்ல கிளம்பி வாங்க, சரியா? அது போதும் முத்துவே, அது போதும். பொண்ணு பார்க்க வந்துடுறோம். முதல்ல அதுக்கான வழியை பாருங்கடா, சீக்கிரம் வாங்க. சரிடா, நான் வைக்கிறேன். இதை பத்தி சொல்லதான் கால் பண்ணேன். சரி நான் வைக்கிறேன், அப்புறம் பேசுறேன். சரி பாரு, வைக்கிறேன். என்னாச்சு? ரொம்ப டென்ஷனா இருந்தீங்க, அப்படி இப்ப என்ன சந்தோஷமா இருக்கீங்க? என்னங்க என்னாச்சு? ஆமாமா, நம்ம ஆஃபீஸ்ல நிறைய லாஸ் வந்திருக்கு. அக்கௌண்ட்ஸ்ல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த அளவுக்கு டிஃபரன்ஸ்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதான் இதை பத்தி கேட்கலான்னு ராஜசேகர் நினைச்சேன். அவனே கால் பண்ணான். அப்புறம் அவன் என்னன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்றதுக்கு கால் பண்ணிருக்கான். நான் அது தெரிஞ்சுக்காம இதை பத்தி கேட்டு அவனை திட்டேன். சுகந்தி, நான் சொன்னா நீயே சந்தோஷப்படுவேன். ஒண்ணும் இல்லம்மா, நாளைக்கு நம்ம ஸ்ரீகிரியும் சக்தி மாப்பிளையும் டூர்ல இருந்து வராங்கல்ல, நாளைக்கு மார்னிங் வராங்களா, ஈவினிங் பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் வச்சுக்கலாமான்னு கேட்கலாம். என்ன ஈவினிங் வச்சுக்கலாம்ல?
கண்டிப்பா வா. என்னங்க சொல்றீங்க? எனக்கு கை உடல காலம் இல்லைங்க. ஏய் நில்லு. நாளைக்கு தானே நடுவுல ஒரு நாள் முழுசா இருக்கேன். அதனால ரிலாக்ஸ் பண்ணிட்டு பொறுமையா ஆக வேண்டிய வேலையை பாரு. சரியா? எப்போங்க? எனக்கு இப்பவே கை உடல காலம் உடல. நாளைக்கு வராங்க. நான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. ஏங்க என்ன சமையல் பண்ணவா? சுகந்தி மஞ்சு கிட்ட ஃபோன் பண்ணி அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேளு. அதுக்கு தகுந்த மாதிரி சமைச்சு வை. அட ஆமால. சரிங்க. நான் மஞ்சு கிட்ட கேட்டு எடுத்து பண்ணிடுறேன். சரிங்க. என்னங்க இந்த பாலை குடிங்க. குடிச்சிட்டு நீங்க சீக்கிரம் தூங்குங்க. எனக்கு சீக்கிரம் எழுந்துச்சு நிறைய வேலைகள் இருக்குங்க. சுகந்தி அவங்க நாளைக்கு தான் வராங்க. நாளைக்கு ஒரு நாள் முழுசா இருக்கு. நாளைக்குலாம் நீ எதுவும் செய்ய வேணாம். இங்க பாரு அதை செய்யறது இது செய்யணும் உன் உடம்புக்கு எடுத்துக்காத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் தானே. சிம்பிளா பண்ணா போதும். ஓகேவா? நீங்க எதுவும் சொல்ல வேணாம். இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி இந்தாங்க நீங்க முதல்ல இந்த பாலை குடிங்க. அப்படி வைமா. ஏங்க என்னம்மா என்னாச்சு இவ்வளவு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்தா இப்ப என்ன? இல்லங்க பொண்ணு பார்க்க வர்றது சந்தோஷமான விஷயம் தான். ஆனா நீங்க எதுவும் லாஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ரொம்ப லாஸ்ல போயிருக்காங்க. சுகந்தி அதை பத்திலாம் நீ எதுக்குமா கவலைப்படுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதை பத்திலாம் நீ கவலைப்படாத. இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு பெரிய லாஸே கிடையாது. சீக்கிரமே சரி கட்டிடலாம். இவங்க ஏதாவது அக்கௌண்ட்ஸ்ல மிஸ் பண்ணிருப்பாங்க. அதனால இப்படி காட்டுதுன்னு நினைக்கிறேன். நான் என்ன ஏதுன்னு பார்த்து இதை கிளியர் பண்ணிடுறேன். சரியா? இல்லங்க எனக்கு ஏற்கனவே எப்பவுமே சந்தேகம் இருந்துட்டே இருக்கும். உங்களுக்கே தெரியும்ல. என்ன சுகந்தி இதுக்கு முன்னாடி நீ சந்தேகப்பட்டது நியாயம். இப்போ நீ சந்தேகப்பட்ட எப்படி? இந்த பாரு அவனே ஃபோன் பண்ணி நாளைக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்றான். நம்மளை ஏமாத்துறவனா இருந்தா அவன் பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லுவானா என்ன? நீங்க சொல்றது சரிதாங்க. ஆனாலும் என்னால இப்ப வரைக்கும் எதையும் சரியா நம்ப முடியலங்க. அண்ணன் பொண்ணு பார்க்க எல்லாரும் வராங்கன்னு சொல்றதையும் என்னால நம்ப முடியல. நீங்க வேற இப்போ நம்ம கம்பெனில நிறைய லாஸ்ல போயிருக்குன்னு சொல்றீங்க. இது வேற எனக்கு மனசை போட்டு ஊத்திட்டே இருக்குங்க. என்னமோ தப்பா நடக்க போதுன்னு ஒரு பக்கம் பயமாவே இருக்குங்க. என்னம்மா இவ்வளவு நாள் பயந்துட்டு இருந்தா சரி. இப்போ அவன் பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்றான். பொண்ணு பார்த்ததும் என்கேஜ்மெண்ட் தான். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதும் மேரேஜ் தான். இதெல்லாம் அப்படியே டக்கு டக்கு நடக்க போகுது. இதுக்கு எதுக்கு நான் பயப்படுறேன்? இங்க பாரு நம்ம கிட்ட இருக்க மொத்த சொத்தையும் ராஜசேகர் எடுத்துட்டாலும் பரவாயில்ல. நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போகலாம். அது போலதான் நம்ம பொண்ணு அவ வீட்டுக்கு மருமகளா போகலாம். அது போதும்ல. நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. ஏங்க ஒருவேளை நம்ம கிட்ட இருக்க மொத்தத்தையும் அவரு அப்படியே எடுத்துக்கிட்டாலும் என்னம்மா எடுத்துக்கிட்டோம். நான் எப்படியா இருந்தாலும் என் பொண்ணுக்கு சீர் வரிசையா மொத்தத்தையும் அவளுக்கு தானே கொடுக்க போறேன். நான் கொடுக்கறது மாதிரி அவன் எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கிட்டோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. என் பொண்ணு அவன் வீட்டு மருமகளா எடுத்துக்கிறாள். அது போதும் எனக்கு. பாருங்க ஒருத்தர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கலாம். கண்மூடி தரமா நம்பிக்கை வைக்க கூடாதுங்க. எனக்கு என்னமோ மனசுக்குள்ள ஒரு விதமான சங்கடம் இருந்துகிட்டே இருக்கு. என்னமோ தப்பா நடக்க போதுன்னு எனக்கு பயமாவே இருக்குங்க. சுகந்தி நீ சொல்றதுக்கு முன்னாடி நானும் இதை பத்தி யோசிச்சிட்டேன். ஆமா எனக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜசேகர் மேல சந்தேகம் வந்துருச்சு. எனக்கு சந்தேகம் வந்துருச்சுங்கிறது அது அவனுக்குமே புரிஞ்சிருச்சு. அதனாலதான் இப்பெல்லாம் அக்கௌண்ட்ஸ் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். பார்த்தா இதுல நிறைய குளறுபடிகள் இருக்கு. ராஜசேகர் என்னமோ பண்றானோ எனக்கு நல்லாவே தெரியுது. சரி நண்பன் ஆயிட்டானே நம்ம வாய்ப்பு வந்து கேட்க முடியாதுல்ல. இன்னும் கொஞ்சம் நாள்ல சம்மதி ஆக போறோம். அதனால என் மனசளவுல நான் ப்ரிப்பேர் ஆயிட்டேன். என் பொண்ணுக்காக என் சொத்து மொத்தத்தையும் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னம்மா உன்னை கஷ்டப்படுத்தணும்னு பாக்குறியா? உன்னால எந்த வகையிலும் கஷ்டப்படுத்த மாட்டேன். என்னை நம்பி நீ வந்திருக்கலாம். காலம் முழுக்க உன்னை சந்தோஷமா வச்சிருப்பேன். சாகிற வரைக்கும் உன்னை சந்தோஷமா தான் வச்சிருப்பேன். கூலி வேலை செஞ்சாவது உன்னை கண்டிப்பா காப்பாத்துவோமா? ஏங்க என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க? ராஜா மாதிரி வேலை வந்துட்டு இருக்கீங்க. நீங்க போய் கஷ்டப்படுறதா? அப்படிலாம் நீங்க கஷ்டப்படுற வேலைக்குலாம் போக மாட்டீங்க. பேச்சுக்கு கூட இப்படிலாம் சொல்லாதீங்க. அதுவும் ஒரு வேலை தானா இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க இல்லைங்க நீங்க அப்படிலாம் பேசாதீங்க. என்ன ஏதுன்னு பார்த்து இது மாதிரி சரி கட்ட பாருங்க. சரிம்மா நீ பயப்படாத. எதுவும் ஆகாது. நான் பாத்துக்கிறேன். சரியா? நீ போய் நிம்மதியா படுத்து தூங்கு போ. ஏங்க எதுவும் தப்பாலாம் இல்லைல்ல? எல்லாம் சரியா தானே நடக்குது? எதுவும் தப்பா இல்லம்மா. நான் இருக்கேன் இல்லம்மா. எனக்கு நீயும் என் பொண்ணு ரொம்ப முக்கியம். என் பொண்ணுக்காக என் மொத்த சொத்தையும் கொடுத்துருவேன். என் பொண்டாட்டிக்காக என் உயிர் இருக்கல. என் உயிரை வச்சு என் பொண்டாட்டி கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன். நீ கவலைப்படாத. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கும். அவ்வளவுதான். இதெல்லாம் பேசாதீங்க. எனக்கு மனசு சங்கடமா இருக்கு. நான் போய் படுக்கிறேன். நீங்க சீக்கிரம் வாங்க. இதான் நான் சொன்னேன். போய் பாடு. கொஞ்சம் வேலை இருக்கு. முடிச்சுட்டு உடனே வரேன். என்ன போமா போய் பாடு. சரிங்க. ஏய் இப்படி உண்மை போகாத. நாளைக்கு நம்ம ஸ்ரீ குட்டியை பொண்ணு பார்க்க வராங்க. சந்தோஷமா போ. சரியா? சரிங்க. சுகந்தி, நீ பயந்த மாதிரி இங்க எல்லாமே தப்பா தான் நடந்துட்டு இருக்கு. நீ ஆரம்பத்துல இருந்து எனக்கு நிறைய சொன்ன. நான் தான் ராஜசேகர் மேல உள்ள நம்பிக்கைலாம் நிறைய விட்டுட்டேன். இப்ப இங்க எல்லாமே தப்பா தான் இருக்கு. இந்த பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் முடியட்டும். அதுக்கப்புறம் தான் இருக்கு. ராஜசேகர் கிட்ட என்ன கேட்கணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். நெஞ்சை முதல் முதல் இழந்தது காதல் எனும் ஆற்றல் இங்கு முதல் முதல் கொதித்தது
டேய் சக்தி, எனக்கு என்னன்னு தெரியலையே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னவா இருக்கும்? வேற என்னவா இருக்கும்? ஸ்ரீசலத்தை போய் பார்க்க போறோம். ஸ்ரீசலம் கூட இந்த 3 நாள் சுத்தி பார்க்க போறோம். அதான் சந்தோஷமா இருக்கு. சரி சரி, நம்ம போய் அவளை பார்க்கலாம். ஆ, அவளை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இட்ல சமாளிக்கணும். நேற்று அவன் நைட்டு கோச்சிக்கிட்டு போனோம். இன்னும் அவன்கிட்ட நான் சாரி கூட கேட்கலாம். முதல்ல அவன்கிட்ட சாரி கேட்டு அவனை சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம ஸ்ரீசலத்தை பார்ப்போம். அதான் கரெக்டா வரும். ஓகேவா சக்தி? ஐயோ, இதுக்கு இடையில இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு. சரி, அதையும் பார்ப்போம். ஆனா என்னன்னு தெரியல, உடம்பு தான் ரொம்ப வலிக்குது. என்னமோ எனக்கு பலமா பெரிய வேலை செஞ்ச மாதிரி இருக்கு. அப்படி என்னடா செஞ்ச டூர் வந்த இடத்துல? அது சரி, நம்ம நல்ல நாள்லயே வேலை செய்ய மாட்டோம், இதுல டூர் வந்த இடத்துல வேலை செஞ்சிருப்போம். இது ஏதோ தெரியல, ஒரு வேலை நேத்தெல்லாம் சுத்துறது டயர்டா இருக்கோ என்னமோ இருக்கலாம். டே சக்தி, டயர்டா இருக்குன்னு எங்கேயும் சோர்ந்து போய் உட்காந்துடாத. இந்த நாளை விட்டுட்டேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் அவ கூட இப்படி சுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்கும், கிடைக்காம இருக்காது. அது என்னன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமூன் சேர்ந்து ஹனிமூன்ல சுத்துவோம்ல, அப்ப அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி சுத்துறது அதுதான் செம்மையா இருக்கும். அதை என்ஜாய் பண்ணணும்ல, அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுல்ல. அதுக்கு இப்போல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்ல. டி சக்தி, ரொம்ப அட்வான்ஸ்டா போல. முதல்ல அதுக்கு முன்னாடி சில பல வேலைகள் இருக்கு, அது முதல்ல முடி. அதுக்கப்புறமா போய் அவகிட்ட சொல்லு. அதை விட்டுட்டு மனசுக்குள்ளேயே மனக்கோட்டை கட்டாதுடா. என்ன பண்ணணுமோ அதை சரியா பண்ணு. அதுக்கப்புறமா ஸ்ரீ கிட்ட உன் லவ் சொல்லு, அதான் கரெக்டா வரும். ஸ்ரீ, லவ் யூடி. காதலை யாரடி முதலில் சொல்வது நீயா இல்லை நானா? எப்படி நான் சொல்வேன் என் காதலை, எப்படி நான் சொல்வேன்? அவள் கண்ணை பார்த்து சொல்வேனா இல்லை மண்ணை பார்த்து சொல்வேனா? டே சக்தி, இப்போதான் பழைய சக்தியை பார்க்குற மாதிரி இருக்கு. எனக்கு இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனாலும் ரொம்ப அட்வான்ஸ்டா போறடா. பாட்டிலே கேட்க ஆரம்பிச்சிட்டேன். காதலை யார் சொல்றதுன்னு கண்டிப்பா நீதான் சொல்லுவேன். உன் மனசுப்படியே எல்லாமே நல்லதாவே நடக்கும்டா. என்ன ஸ்ரீதான் இதை ஏத்து போலான்னு தெரியல. ஆனா கவலைப்படாத மச்சான், நான் இருக்கேன். கண்டிப்பா ஸ்ரீ உன்னை ஏத்துக்குவா, ஏத்துக்குவா. டேய் மச்சான், கார்த்திக், சாரிடா, சாரியா. எதுக்கு எதுக்கா? டேய், நேற்று நைட்ல உங்ககிட்ட அப்படி பேசிருக்க கூடாதுலாம், அது ரொம்ப தப்பு இல்லை. சாரி மச்சான், நான் நைட்டே சாரி கேட்டிருப்பேன். கொஞ்சம் உடம்பு முடியாத மாதிரி இருந்ததுலாம், அதான். ஆமா, நீ நைட் எப்போ ரூமுக்கு வந்த? மச்சி, தப்பா எடுத்துக்காத. நேற்று நீ ஸ்ரீக்காக வேற ஒருத்தன் பிறந்திருப்பான் அப்படி இப்படின்னு சொன்னியா, அதான் மச்சி கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. அதுக்காக தான் அப்படி பேசிட்டேன். மற்றபடி என் மனசுலலாம் எதுவும் இல்லைடா. டேய், இது வரைக்கும் நான் உன்னை ஏதாவது திட்டிருக்கேனா? நீ தானே என்னை எவ்வளோ திட்டிருக்கான். நான் ஏதாவது சொல்லியிருக்கேனா? மச்சான், நான் உன்னை திட்டணும்லாம் திட்டல, தப்பா எடுத்துக்காதலாம். சாரிடா மச்சான். உன் காலில் வேணா விழுந்து மன்னிப்பு கேட்கலாம். டேய், என்ன சொன்ன? காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறியா? இந்த டீலிங் கூட நல்லா தான் இருக்கு. சரி வா, வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. வாடா. பேச்சுக்கு கேட்டா உண்மையாவே காலில் விழுந்து சொல்றான். நம்ம மச்சான் தானே, காலில் விழுதா தப்பே கிடையாது. அதுக்கு என்ன, காலில் விழுந்தா இவன் மன்னிச்சிருவானா? பரவாயில்ல, நல்ல வேலை எங்ககிட்ட பேசாம போயிடுவானு நினைச்சேன். பேசுறானே, அதுக்காகவே நம்ம காலில் விழணும். அதோ மச்சான், இப்பவே விழுந்துடுறேன். மச்சான் பாரு, எப்படி உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன்னு. டேய் இருடா, சும்மா சொன்னேன். இன்னும் மச்சி, உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் உன் கோவம் குறையணும். நான் ரெடிடா மச்சான். என் மச்சான் காலில் விழுறதுக்கு எனக்கு எந்த அசிங்கமும் அவமானமும் கிடையாது. நான் எதுக்கு அவங்க கொஞ்சம் பண்ணலாம். உன் காலில் விழ நான் ரெடியா இருக்கேன். உன் கோவம் குறையணும்னா நான் இது கூட செய்ய ரெடி தான்டா. விழுந்துட்டுமா? டேய் நிறுத்துடா, போதும் போதும். நீ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேன்னு எனக்கோ தெரியும். அந்த அளவுக்குலாம் இந்த கார்த்திக் நடந்துக்க மாட்டேன். டேய் விடுறா. நேற்று நீ பேசுனதும் தப்பு இல்லை, நான் சொன்னதும் தப்பு இல்லை. 2 பேரும் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேசிட்டோம், அவ்வளோதான். இதில் யாரும் யார்கிட்டயும் சாரி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன சொல்லணும்னா, எனக்கு உன் மேலே எந்த கோபமும் கிடையாதுடா மச்சான். எனக்கு தெரியும்டா, உனக்கு என் மேலே எந்த கோபமும் வராதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் பேசுறது தப்பு இல்லை. நான் உன்னை பார்த்து அந்த வார்த்தை சொல்லியிருக்க கூடாதுடா. நான் ஸ்ரீயை பார்த்துக்கிறத விட நான் எங்கே பார்த்துக்கிட்டேன்? நீ தானடா அவளா ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டேன். இடையில வந்துட்டு நீ யாருடான்னு கேட்டது ரொம்ப தப்பு இல்லை. அந்த வார்த்தையை நான் சொன்னது எவ்வளோ பெரிய தப்புன்னு அப்புறம் தான் ரொம்ப உணர்ந்தேன். அப்பவே வந்து சாரி கேட்டுருப்பேன் மச்சி. என்னன்னு தெரியல, நைட்டெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப தலைவலி,
சொல்ல முடியல, ஒரு மாதிரி இருந்தது. அதனால மச்சான், இல்ல நான் நைட்டு உன்கிட்ட காலில் விழுந்துல உன்னை கட்டி பிடிச்சி உருண்டு பிறண்டாவது மன்னிப்பு கேட்டிருப்பேன்டா. டேய் மச்சான், கிட்டத்தட்ட நைட்டு நீ அதான்டா பண்ண. என்கிட்ட சாரி மேல சாரி கேட்டு என்னை தொல்லை பண்ணி எடுத்துட்டேன். மச்சி உன் காலை காட்டி உன் காலை பிடிச்சி நான் மன்னிப்பு கேட்கணும்னு எப்பா நைட்டு என்னை படாத பாடு படுத்தி எடுத்துட்டா. டேய் கார்த்திக், என்னடா சொல்றான்? நானா? சாச்சாத் நீயே தான்டா மச்சான், நீயே தான். நைட்டு ஒரு அலப்பறை பண்ண பாரு. டி சாமி முடியலடா. ஆமா மச்சி, நீ இங்க வரும்போது சரக்கு எதுவும் கொண்டு வரலையே. அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி சரக்கு கிடைச்சது? எவனாவது இங்க பிளாக்ல வாங்கி வந்து கொடுத்தானா என்ன? ஃபுல் மப்ல இருந்தா? ஃபுல் மப்லையும்? டே மச்சான், என்னடா சொல்றான்? என்ன சொல்றேன்னா? ரைட்டு, சாருக்கு குடிச்சிட்டாதான் என்ன நடக்குதுன்னு தெரியாது. டேய் நேற்று எவ்வளோ குடிச்சேன்னு தெரியல, போதை தலைக்கு ஏறிடுச்சு போல இருக்கு உனக்கு. ரூமையா அலங்கோலமாக்கி வச்சிருந்தடா, நான் வந்து தான் கிளியர் பண்ணேன். அது மட்டுமா, நேற்று நீ என்ன பண்ணி தொலைச்சேன்னு தெரியல. நைட்டெல்லாம் உனக்கு ஒரே ஃபீவர் தெரியுமா? மாத்திரை போடுறானா போட மாட்டேன்னு செம்ம அலப்புறேன். ஹாஸ்பிட்டலுக்காவது வாடானா அதுவும் வரல. அப்படி இப்படின்னு உன்னை சமாளிச்சு மாத்திரையை போட்டு உன்னை படுக்க வைக்கிறதுக்குள்ள நான் பட்டம் பாரு பாடு. ஷப்பா முடியலடா. ஆனா நான் வரதுக்கு முன்னாடி அப்படி என்னதான்டா ரூம்ல பண்ண? ரூமெல்லாம் அவ்வளோ அலங்கோலமா இருந்தது. மச்சான், டேய் நான் குடிக்கலடா, சத்தியமா நான் குடிக்கல. ஏய் நான் குடிக்கிறதை விட்டுட்டேன்டா. ஸ்ரீக்கு பிடிக்காதுன்னு சொன்னதுலேருந்து நான் குடிக்கிறது இல்லை மச்சி. ஏய் சக்தி, என்ன சொல்ற நீனு? நைட்டு நீ குடிக்கலனா அந்த அளவுக்கு போதையில் எப்படா இருந்த? அப்ப நீ என்ன பண்ண? எப்படி உனக்கு அவ்வளோ போதையாச்சு? போதையில் இருந்தனா நானா? டேய் நான் போதையிலலாம் இல்லடா. எனக்கு தலை சுத்துற மாதிரி இருந்தது, அப்புறம் ஒரு மாதிரி கேரா இருந்தது. அதனால என்னால் உன்னை தேடி வர முடியலன்னு சுபிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன்டா. மச்சி, இல்லைண்ணா நைட்டே நான் உன்னை தேடி வந்து அப்பவே உன்கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பேனடா. மச்சி, அப்ப நீ சத்தியமா குடிக்கலையா? டேய் கார்த்திக், சத்தியமா நான் குடிக்கலடா. டேய் உன்கிட்ட சண்டை போட்டு நீ ரூமை விட்டு போயிட்டேன். நானே அந்த வருத்தத்தில் இருந்தேன்டா. அப்படி இருக்கும்போது நான் எப்படி வச்சு குடிப்பேன்? அது மட்டும் இல்லை மச்சி, ஸ்ரீ அன்னைக்கு நான் குடிக்கிறது பிடிக்கலன்னு சொன்னான். அன்னிலேருந்து நான் குடிக்கிறதை விட்டுட்டேன்டா. அது பக்கமே போகிறது இல்லடா. டேய் சக்தி, நீ குடிக்கலன்னா நைட்டு நீ ஏன்டா அப்படியே நடந்துக்கணும்? சரி, நைட்டு ரூமுக்கு யார் வந்தது? நைட்டு மச்சான் நீயும் தானே பேசணும். நீ என்கிட்ட கோச்சிக்கிட்டு ரூமை விட்டு போயிட்டேன். நான் உன்னை சமாதானப்படுத்தினா தான் நினச்சேன். அதுக்கப்புறம் நான் ஷர்மிக்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு காலையிலேருந்து ட்ரை பண்ணேன். ஆனால் அவன் என்னை பேச விடலாம். அதனால நாங்கள் நைட்டு மீட் பண்ணி பேசலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம். சரி, முதல்ல அவர்கிட்ட போய் பார்த்து பேசிட்டேன். அதுக்கப்புறம் அவனை தேடி வரலாம்னு நினச்சேன். நான் அவர்கிட்ட பேசலான்னு போகும்போதே ஷர்மி தான் மச்சி ரூமுக்கு வந்தா. ஷர்மியா? டேய் ஷர்மி ரூமுக்கு வந்தானா? அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ரூமில் தான் பேசுனீங்களா? டேய் இல்லைடா, சத்தியமா அவளை நான் ரூமில் வச்சு பேசவே இல்லை. நம்ம யாராவது பார்த்தா தப்பாக நினைப்பாங்கன்னு காரிடார் கூட்டி போயிட்டேன். அங்கே இருந்தால் பேசணுமே. இங்கே பாரு, நாங்கள் உள்ள இருந்தாலும் பேசவே இல்லை மச்சி, தப்பாக மட்டும் நினைக்காத. யாராவது பார்த்தா கண்டிப்பாக தப்பாக நினைப்பாங்கன்னு தான் அவளை நான் கூட்டிட்டு வெளியில் வந்துட்டேன். அவன் வெளியில் போக மட்டும் நடம் பிடிச்சான். நீ வான்னு சொல்லி அவளை திட்டி வெளியில் கூட்டிட்டு போயிட்ட மச்சி. என்னடா கார்த்திக், உனக்கு நம்பிக்கை இல்லையா? டேய் சத்தியமா நான் அவளை ரூம்குள்ளே வச்சு பேசலடா. நான் அவகிட்ட அவ்வளோ தூரம் சொல்லி அவள் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சான். நான் அவளை திட்டி மிரட்டி தான் வெளியில் கூட்டிட்டு போய் பேசுவேன்டா. மச்சி, நீ வேணா பர்வீன் வேணா கேட்டு பாரு. அந்த சமயம் பர்வீன் கூட வந்தான். டேய் உன்னை நம்பாம வேற யாரை நம்ப போறேன்? நீ சொல்றதுல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அப்படின்னா இல்லை, நான் வேற யோசிக்கிறேன். சரி, நீயும் ஷர்மியை பேசுனதுக்கு அப்புறம் வேற யாராவது வந்தாங்களா? இல்லை மச்சான், நானும் ஷர்மியை பேசுனதுக்கு அப்புறம் வேற யாருமே வரல. நான் ரூம்குள்ள வந்துட்டேன். அப்போவே எனக்கு தலைவலி, தலை சுத்துறது, ஒரு மாதிரி கேரா இருந்தது. அப்போவே எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால உடனே சுபிக்கு ஃபோன் பண்ணி உன்னை போய் பார்க்க சொன்னேன். நான் கொஞ்சம் தூங்க போறேமா, அதனால என்னால் போக முடியல. இப்போ நான் போகக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னு அவங்ககிட்ட தெளிவாக சொன்னேன். என்னடா குழப்பறேன்? சரி, எதனால உனக்கு இந்த தலை சுத்தல் வந்தது? ஆமா, ஏதாவது சாப்பிட்டியா? நான் எதுவும் மச்சி. மச்சான், ஆமா, ஷர்மி என்னை பார்க்க ரூமுக்கு வரும்போது ஏதோ ஜூஸ் ஆர்டர் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னோம். நாங்கள் வெளியில் காரிடாரில் நின்று பேசிட்டு இருக்கும்போது ஒரு வெயிட்டர் ஜூஸ் கொண்டு வந்தோம். நானும் ஷர்மியும் அந்த ஜூஸ் தான் குடிச்சோமே. அந்த ஜூஸ் நான் அப்பவும் சொன்னேன், இது நல்லா இல்லை, இது குடிக்கவே பிடிக்கலன்னு. ஆனால் ஷர்மி தான் ரொம்ப கம்பல் பண்ணி என்னை குடிக்க வச்சான். அது குடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஏதோ மாதிரி இருந்தது. ஆமா மச்சி, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறம் தான் ஏதோ மாதிரி இருந்ததுடா. என்ன ஜூஸ் குடிச்சதுல இருந்தா ஒரு மாதிரி இருந்ததா? சக்தி கண்டிப்பா போய் சொல்லலாம். அவன் குடிக்க மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டான். கண்டிப்பா குடிக்க மாட்டான். நைட்டு முழுக்க ஸ்ரீயை பத்தி நிறைய புலம்பி தள்ளிட்டான். அப்ப கண்டிப்பா ஸ்ரீக்கு பிடிக்காததை இவன் செய்ய மாட்டான்.
அப்போ ஷர்மி தான் என்னமோ வேலை பார்த்துருக்கான். அவளை என்ன பண்றேன்னு பாரு. மொபைல நீ தான் ஏதாவது வேலை பார்த்தேன்னு தெரிஞ்சது உனக்கு இருக்குடி. மச்சி என்னடா என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை மச்சான். சரி ஏதோ ஷர்மி கிட்ட முக்கியமா பேசணும்னு சொன்னீங்க. எதை பத்தி பேசுறதுக்காக நீயும் ஷர்மி நைட் மீட் பண்ணலான்னு இருந்தீங்க? ஷர்மி கிட்ட நான் அவளை பிரேக்கப் பண்ண போறதை பத்தி தான் பேச போறேன்னு இவன்கிட்ட எப்படி சொல்றது? நான் சொன்னா கண்டிப்பா கோவப்படுவானே. இவன்கிட்ட நான் இன்னும் ஸ்ரீயை பத்தி எதுவுமே சொல்லலாம். ஸ்ரீயை நான் லவ் பண்றேன்னு எதுவுமே சொல்லாம திடீர்னு ஷர்மியை நான் பிரேக்கப் பண்றேன்னு சொன்னா இவன் ஏத்துப்பானா? இல்ல கண்டிப்பா இவன் மேல கோவப்படுவான். மச்சி யோசிக்காத மச்சி. உன்னை அறியாம நைட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இப்ப தெளிவா இருக்கு. ஒரே ஒரு வார்த்தை சொல்லு மச்சி. உன் கூட ஸ்ரீயை சேர்த்து வைக்க வேண்டியது ஏன் பொறுப்படா? சொல்றா மச்சான். என்னடா கேட்டதுக்கு பதிலே சொல்லாம அப்படியே நிக்கிறேன். என்ன எதை பத்தி ஷர்மி கிட்ட பேசுறதுக்காக நைட்டு நீங்க மீட் பண்ணலாம்னு இருந்தீங்க? சொல்லு மச்சான். ஷர்மி இதுக்கு மேலே தள்ளிப்படாத. கார்த்திக் கோவப்பட்டாலும் பரவாயில்ல. உன் மனசுல இருக்கிறத அவன் கிட்ட சொல்லிடு. நீ சொன்னா கண்டிப்பா அவன் கேட்பான். அவன் கோவப்பட்டாலும் பரவாயில்ல. அவனை எப்படியாவது சமாதானப்படுத்திக்கலாம். ஆனா சொன்னா மட்டும் விடக்கூடாது. சொல்லிடலாம். சொல்றதுதான் நல்லது. மச்சான் அது வந்து மச்சி நான் ஷர்மி கிட்ட சொல்லுடா. நீ எதை பத்தி பேசுறதுக்காக ஷர்மியை நைட்டு மீட் பண்ணலான்னு இருந்தா? மச்சி எதையும் மறைக்காத. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட நேரடியாக சொல்லு. நீ மறைக்க அது நாளைக்கு தப்பாக தான் தெரியும். எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசு. அதான் உனக்கு நல்லது. சொல்லு மச்சி. சொல்கிறான். ஆமாடா கார்த்திக், நீ சொல்றது கரெக்டு தான். நான் மறைக்க அது எல்லா பார்வைக்கும் தப்பாக தான் தெரியும். எதையும் நேரடியாக பேசுறது தான் கரெக்டு. மச்சான் நான் ஷர்மி கிட்ட. சக்தி, கார்த்திக், மேம் என்ன மேம் ரூம் வரைக்கும் வந்திருக்கீங்க? என்னாச்சு மேம்? உன்னதான் பார்க்கணும் கார்த்திக். அதனால ரூமுக்கே தேடி வந்துட்டேன். டேய் கார்த்திக், அங்க ஸ்ரீ. ஸ்ரீ மேம் ஸ்ரீக்கு என்னாச்சு? என்ன மேம் ஸ்ரீ நல்லா தானே இருக்கான்? அவளுக்கே தான் இல்லையே. அது சரி, ஸ்ரீன்னு பேர் சொன்னதுக்கே இவன் பதட்டப்படுறானே. சக்தி கூல். ஸ்ரீக்கெல்லாம் எதுவும் ஆகல. ஸ்ரீ நல்லா தான் இருக்கா. விஷயமே இங்க வேற. இல்ல மேம் திடீர்னு ஸ்ரீ பத்தி சொன்னீங்களா? அதுவும் அவன் நல்லா இருக்கால, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. அப்போ ஓகே தான் மேம். டேய் சக்தி, நம்ம கூட நிறைய கேர்ள்ஸ் வந்திருக்காங்க. ஸ்ரீ மட்டும்தான் கூட கூட்டிட்டு வந்திருக்க மாதிரி ஸ்ரீயே கேர் பண்ணி பார்த்தா எப்படி? முடியலடா. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. எனக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கு. மேம் நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? அப்புறம் உங்களெல்லாம் கட்டி மேய்க்க என்னெல்லாம் போட்டு அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு எதனானா நான் தானடா பொறுப்பு. அதனால இந்த பயமே. மேம் ஸ்ரீக்கு என்னாச்சு? சொல்ல வந்ததை மறந்துட்டேன் பாத்தியா? சக்தி பண்ண கலாட்டாவல இதை மறந்துட்டேன். கார்த்திக், நீ கொஞ்சம் ஸ்ரீ ரூம் இருக்க வாங்க. நீ வந்தாதான் சரியா வரும். வாடா. மேம் என்னாச்சு? என்ன விஷயம் சொல்லுங்க. இன்னும் இல்ல சக்தி, நேத்தும் வெளியில போறோம்னு சொன்னதுக்கு ஸ்ரீ வரமாட்டேன்னு சொல்லிட்டான். எப்படியும் அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்க. இன்னைக்கும் வரமாட்டேன்னு சொல்றான். நாளைக்கு மார்னிங் நம்ம கிளம்பிடுவோம். இன்னைக்கு ஒரு நாள் ட்ரிப்பு தான். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான பிளேசஸ்லாம் போறோம். அங்க எப்படி நம்ம ஸ்ரீயை விட்டுட்டு போறது சொல்லுங்க? அதனால ஸ்ரீயை கூப்பிடுறோம். அவனை வரவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கான். அதான் கார்த்திக் சொன்னதான் அவ கேட்பான். அதனால தான் கார்த்திக் கையோட கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். கார்த்திக் வா, வந்து அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தி நம்ம கூட கூட்டிட்டு வந்துரு. அதான் எனக்கு தேவை. அவளை இப்படிலாம் தனியா விட்டுட்டு போக முடியாதுல்ல. அது சேஃபும் இல்லைல்ல. அதனாலதான். ஏன் கார்த்திக் கூப்பிட்டாதான் வருவானோ? நான் கூப்பிட்டா வர மாட்டானோ? சரி அவனே கூப்பிடட்டும். நேற்று இதை பத்தி பேச போய் தானே எனக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. டேய் நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுனால ஒன்னு கேட்டுட மாட்டோம். பரவாயில்ல மச்சான போய் கூப்பிட்டோம். என்ன கார்த்திக் பார்த்துட்டே இருக்க? வா கார்த்திக், டைம் ஆகுது. பஸ் வந்து நமக்காக வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரெடி ஆயிட்டாங்க. நீங்களும் ரெடியாக தான் இருக்கீங்க. ஸ்ரீ மட்டும்தான் அடம் பிடிச்சிட்டு இருக்கா. அவளை எப்படியாவது கூட்டிட்டு போகணும். கூட்டிட்டு வா கார்த்திக். மேம் கண்டிப்பா ஸ்ரீ வருவான். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸ்ரீ கண்டிப்பா நம்ம கூட வருவான். சரி மச்சி, நீ ஸ்ரீயை கூட்டிட்டு வா. நானும் வெளியில வெயிட் பண்றேன். மேம் கூட போய் வெளியில இருக்கேன். ஆமா கார்த்திக், நானும் சக்தியும் பஸ் கிட்ட வெயிட் பண்றோம். சக்தி வா போவோம். டேய் நீ எங்க போற? நீ போயிட்டா ஸ்ரீயை யாரு கூப்பிடுறது? மச்சி என்ன சொன்ன? புரியலையாடா? போய் ஸ்ரீயை கூட்டிட்டு வா. ஓ நீ அவளை நல்லபடியா சமாதானப்படுத்தி கண்டிப்பா ட்ரிப்புக்கு கூட்டிட்டு வருவ. ஓடா, நீ சொன்னா அவ கேட்பான். போய் கூட்டிட்டு வா. நாங்க எல்லாம் பஸ்ல வெயிட் பண்றோம். போ. நிஜமா சொல்றேன். டேய் நான் உனக்கு கனவு காணலையே. ஏய் கனவும் இல்ல, நீ போதையிலையும் இல்ல. இது நிஜம்தான்.
போய் ஸ்ரீயை கூட்டிட்டு வா. எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன். அவன் வரலன்னு மட்டும் சொன்னான்னு வச்சுக்கேன், கழுத்தை நச்சு கொண்டுட வேண்டாம். போ, போய் ஸ்ரீயை கூட்டிட்டு வா போ. அது சரி, இங்க என்ன நடக்குது? என்னமோ நடக்குது, ஆனா நல்லாதான் இருக்கு. ஏதோ ஒண்ணு நல்லதா நடந்தா சரிதான். மச்சான், ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். இன்னும் இப்பவே போய் நான் ஸ்ரீயை கையோட கூட்டிட்டு வரேன். அவ வரலன்னா தூக்கிட்டே வந்துடுறேன். அடப்பாவி, தூக்கிட்டு வரியா? ஐயோ, இது எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியலையே. ம்ஹும். நம்ம எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும். டேய், ட்ரிப்பை முடிச்சு விடுங்கடா. எனக்கு பத்திரமா கூட்டிட்டு போய் காலேஜில் சேர்த்துருங்கடா. அது போதும். யாரது அங்கே என் காதல் தேவதையா, பறிபோனது போனது நெஞ்சில் இது வாலிப சோதனையா. காதல் 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 என் கண்ணில் மின்னல் மோதல், என் நெஞ்சில் கொஞ்சம் சாரல் நீ பார்க்கும் பார்வையில். என்னடி என்னதாடி உன் பிரச்சனை? இங்க பாரு ஸ்ரீ, அத நான் இருக்கேன், இதோ உன் ஃப்ரெண்டு சுபி இருக்கா, அப்புறம் நம்ம வனிதா இருக்கா, அப்புறம் ஷைலு இருக்கா. இத்தனை பேர் இருக்கும்போது உனக்கு ஏண்டி கவலை? வாடி. பர்வீன் சொல்றது கரெக்டு தான்டி. அடம் பிடிக்காதடி. அடம் பிடிக்காம எங்க கூட வாயே. எப்போ ஒரு தடவை தான் இந்த மாதிரி டூர் எல்லாம் வரும். இங்க வந்தும் நீ ரூம்குள்ளேயே இருந்தா எப்படி? அதான் நாங்களாம் இருக்கோம்ல, எங்க கூடவே இரு. நாங்களும் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டோம், உன் கூடவே இருக்கோம். சரியா? சுபி, பர்வீன், நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்க. எனக்கு நேற்று ஃபீவர் இல்ல, இப்போ எனக்கு வெளியில வர எப்படி பிடிக்கும்? உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கு. அதனால தான் நான் சொல்றேன், நான் வரலன்னு. லூஸ் மாதிரி பேசாதடி. இப்போ உன்னை ரூம்ல எப்படி தனியா விட்டுட்டு போக முடியும்? இங்க சேஃபும் கிடையாது தெரியுமா? இது வேற ஒரு ஊரு. இங்க வந்துட்டு உன்னை எப்படி தனியா விட்டுட்டு போக முடியும்? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நாங்க வெளியில பார்க்கலான்னு போறோம். நீ மட்டும் இங்க இருந்தா எப்படி? நீயும் சுத்தி பார்க்க வரணும்ல. இங்க பாரு, உனக்கு உடம்பு முடியலனாலும் பரவாயில்ல, நீ வா, வந்து பஸ்ல கூட இரு. பஸ்ல உன் கூட நான் இருக்கேன், இல்லையா சுபி இருப்பா, இல்ல நாங்க 2 பேரும் சேர்ந்தே கூட இருக்கோம். ஆனா அதுக்காக உனக்கு தனியாலாம் ரூம்ல விட்டுட்டு போக முடியாது. ஆமா ஸ்ரீ, சொன்னா கேளு. சரி, உனக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லைனாலும் உனக்குதான் கார்த்திக் பிடிக்கும்ல, அவர் தான் உன் கூடவே இருப்பார்ல. நீ எங்க போனாலும் அவர் கையை பிடிச்சிட்டே கூட போ. நாங்க யாரும் எதுவும் சொல்ல போறது கிடையாது. ஆனா நீ ரூம்ல மட்டும் தனியா இருக்காதடி. உன்னை தனியா விட்டுட்டு போக முடியாதுடி. வாடி. நீங்க ஏன் இந்த அளவுக்கு என்ன இப்படி பண்றீங்க? என்ன புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இப்ப வெளியிலலாம் வந்து சுத்தி பார்க்குற அளவுக்கு மைண்ட் இல்ல. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு படுத்து தூங்கணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுது. சரிடி, இப்போ உனக்கு என்ன? ரூம்ல நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும், அவ்வளவுதானே? ஆமா பர்வீன், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்ரீ. நீ என்ன பண்ணு, நல்ல ரூம்ல படுத்து தூங்கி ரெஸ்ட் எடு, சரியா? இதான் நானும் சொன்ன சுபி. நான் ரூம்ல நல்லா ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. என்னத்த போயிட்டு வா? நீ ரூம்ல இருக்கும்போது நாங்க மட்டும் என்ன போய் டூரியா சுத்தி பார்க்க முடியும்? அப்படியெல்லாம் நாங்க போகல. நாங்க 2 பேரும் உன் கூடவே இருக்கோம். உன்னால அப்படி தனியாலாம் விட்டுட்டு போக முடியாது. அதனால நாங்களும் போகல. இவ்வளவு நேரம் மேம் கூப்பிட்டாங்கல்ல, மேமுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் நாங்களும் வரலன்னுட்டு. நம்ம 3 பேரும் இந்த ரூம்லயே இருக்கலாம். நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. நானும் சுபியும் ஏதாவது விளையாடிட்டு இருக்கோம், லைக் செஸ் இல்ல வேற இந்த மாதிரி ஏதாவது விளையாடிட்டு இருக்கோம். நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. உன்னை நாங்க 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், சரியா? என்னடி சுபி, ஓகே தானே? எனக்கு டபுள் ஓகேம்மா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெளியில போறோம், ஸ்ரீ கூட தான் போவோம். அப்படி போகலன்னா நம்மளும் ஸ்ரீ கூட ரூம்ல இருந்துருவோம். அதேதான். சரி, நீ போய் பெட்ல படுத்து தூங்கி ரெஸ்ட் எடு. நானும் சுபியும் ஏதாவது விளையாடுறோம். ஏண்டி 2 பேரும் இப்படி பண்றீங்க? நீங்க 2 பேரும் எனக்காக இப்படி வெளியில போறதெல்லாம் நிறுத்தினா எப்படி? உங்களுக்கும் ஆசையா இருக்கும்ல. நீங்க போய் வெளியில எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வாங்க, நான் இருக்கேன். மேடம், எங்களுக்கு 3 சுத்தி பார்க்கறத விட உன் கூட இருந்து உன்னை பாத்துக்கிறது தான் ரொம்ப முக்கியமான வேலை. இதெல்லாம் நாங்க விட்டுட்டு போக மாட்டோம். என்ன விளையாடிட்டு இருக்கியா? ஆன்ட்டி எங்களை நம்பிதான் உன்னை கூட அனுப்பியிருக்காங்க, தெரியும்ல. நாங்க உன்னை தனியா விட்டுட்டு போனா அப்படிலாம் தனியா விட்டுட்டு போக முடியாது. நீ இங்க இருந்தா நாங்களும் இங்கதான் இருப்போம். நீ வெளியில வந்தா நாங்களும் வெளியில வரோம், இல்லைன்னா வரல. சரி, அத பர்வீன் சொல்லிட்டால, போய் படுத்து தூங்கு. நானும் பர்வீன் ஏதாவது விளையாடிட்டு இருக்கோம். பர்வீன் வாடி. சுபி, பர்வீன் ப்ளீஸ் டி, என்ன புரிஞ்சுக்கோங்கடி. நம்ம ஹீரோ சார் என்ட்ரி. அதேதான். இப்ப பாரு, அண்ணனும் நோக்கினான், அவளும் நோக்குவாள் பாரு. ஆமாடி சுபி, எப்படி? அதெல்லாம் அப்படிதான் சுபி. வர வர நீயும் காமெடியில இருந்து காதலுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டு வரடி.